ஏமா பாத்துட்டு இருக்க? ஏ கிழவி, நான் சோறு திங்கும் போது ஏன் மூசு மூசுன்னு அழுகுறேன்? நான் உன்னை பார்த்து அழுவலடா, உங்க அப்பனையும் ஆத்தாளையும் நினைச்சுக்கிட்டேன், அதனாலதான் அழுகுறேன். சோத்துல கிட்ட வச வச்சுட்டே என்ன? அப்பா அப்படிதான்ப்பா சொன்னாரு. போறேன் நான் போறேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இது என்னன்னு கம்ப்யூட்டர் சம்பிராணி, இதுவும் கம்ப்யூட்டருக்கும் என்னென்ன சம்பந்தம்? இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஹலோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது கேவலமான காதல் இல்ல, தெய்வீகமான காதல். நான் அவளுக்காக உயிரியே கொடுப்பேன், எனக்காக அவன் உயிரியே கொடுப்பா. நீங்க 10 லட்சம் இல்ல 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு தேவையே இல்ல. அப்பா கிட்ட பேசு, கல்யாணத்துக்கு போய் மாலை வாங்கி வந்து. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. ஹலோப்பா, அவனுக்குலாம் எதுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு இருக்க? இது என்ன இது? அதுல வெறும் 5 லட்சம் எனக்கு கொடுத்துரு, நானே அவனை கழட்டி விட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சபாஸ் மாமா. அண்ணா, நான் ஜிபேல உங்களுக்கு காசு அனுப்புறேன், நீங்க எனக்கு கையில காசு கொடுங்க. அனுப்புங்க. இனிமேதானே தமாஷே இருக்கு. ஏமா 100 ரூபாய் லைன் அமிச்சுனே இருக்கீங்க? எனக்கு 100 ரூபாய் சேஞ்ச் தான் வேணும். ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. எப்படி இருக்கு பாத்து சொல்லு. நான் டேஸ்ட் பா வேற லெவல். தெரியுதா, எங்க அம்மா கூட நல்லா செய்யறேன். தப்பிச்சடா நீ. Thank you. எப்படி சமாளிச்ச பாத்தியா? என்ன வேணும் சொல்லு. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? சீக்கிரம். எனக்கு மேடையில பேசலாம் பழக்கம் இல்ல, போதையில பேசித்தானே பழக்கம். தற்காப்பு 2 வழி. கத்தில ஒருத்தங்கிட்ட வந்தா எப்படி தடுக்கணும்? இவ்வளவு கீழே இறங்கணும். ஓகே, பாத்தியா சட்டி தலையன் வேலைய? இப்ப 2 கத்தி. ஐயா மன்னிச்சிடுங்க. சூப்பர். இப்பவும் நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். ஆனா அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு தடவை உடைஞ்சத மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற? மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்பா. மென்டல் ஆகி சுத்த போறேன். அன்னைக்கு நான் தான் உன் ஆஸ்பத்திரியில சேர்க்க போறேன். கன்ஃபார்ம். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஒரே வா. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப் இன் அமெரிக்கா. நாம தமிழ்லயே பேசுவோமே. எஸ். No, it's making more sports. It's what? And one, but it's very bad and very good. And good and bad and good is very good. Yeah. Kakushia. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன். என்னடா கேட்ட? அப்புறம் ஃப்ரெண்ட், எனக்கு டிஃபனுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி, தோசை, ஆப்பம், முட்டைக்கறி, பாயா அந்த ரேஞ்சுக்கு போதும். முடிஞ்ச 2 ஆஃப் பாயில் போட்டு. என்னமா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்க மாமா. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. இத பாரு, நீ அந்த பொண்ணு மேல விழுந்தாலும் இல்ல அந்த பொண்ணு உன் மேல விழுந்தாலும் அடி விழ போறது என்னமோ ஐயா எனக்கு தாண்டா. பஞ்ச டைலாக் பேசிடுறான், கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தாண்டா.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மிச்சர் என்ன விலைண்ணே? 30 ரூபா. 30 ரூபாயா? மிச்சர் எவ்வளவு? 60 ரூபா. ஏனே சின்ன பையன் சொல்லிட்டு ஏமாத்தியாச்சு. ஓய் சும்மா இரு, அவனை பற்றி உனக்கு தெரியாது. உன்னை விட ரொம்ப கால் இருக்கிற அவன் மேல. இதுல 60 ரூபாய்க்கு ஒன்றும் இல்லை, 5 ரூபான்னு தாங்க. 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு எவன் தருவாங்க? வேணான்னா 10 ரூபா குறைச்சி 50 ரூபான்னு தாரேன். 50 ரூபா எல்லாம் இது வராது, வேணும்னா 10 ரூபா தாரேன். ஐயோ இவனோடு கலந்துட்டு 45 ரூபானா எடுத்துக்க. ஒரு அண்டி பருப்பு இல்ல, ஒரு கடலை இல்ல, 20 ரூபா தாரேன் சரியா? எனக்கே 5 பைசா கூட கிடைக்காது, எனக்கு லாபம் கூட வேண்டாம். நீ 40 ரூபாய்க்கு கொண்டு போய் தொலை. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இந்தாங்க 30 ரூபா, இதுக்கு மேலாம் வாங்க மாட்டேன். யாருக்கிட்ட? என்னால எவனும் ஏமாத்த முடியாது. எப்படி ஓட்டுறேன்? எடுவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க. ஓடுறத பார்த்தா புடிச்சிருவானோ? கை போயிட்டு அவுட்ரா. ப்ரோ பால். என்ன இதுவும் அவங்கிட்டே போகுது, புடிச்சிருவானோ? இன்னொரு கை போயிட்டுறா. அவுட்ரா. ப்ரோ பால். 2 கையும் உடைச்சிட்டாங்க. ஏய் நீயா பால் போடுற? ஆமாண்டா. ஒழுங்கா அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓடிடு சொல்லிட்டேன். சும்மா வெறுப்பு ஏத்திக்கிட்டு. ஏய் இவனா? அச்சோ 2 கையுமே உடைஞ்சிட்டே, இவன் எப்படி பிடிப்பான்? இப்பொழுது பார்மையா. ஓ அப்படியா? இப்ப பாருடா எப்படி பிடிக்கிறேன்னு. எங்க அந்த பால்? கரெக்ட் லொகேஷன். ப்ரோ பால். குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன், வழியில உள்ள வெட்டி போட்டிருந்தேன், ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி லோயிங்கி டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.